ரூமில் ஒரு 12 பேர் இருப்பாங்க. 12 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பாங்க. படத்தோட 1.5 மணி நேரமும் முடிஞ்சிடும். ஸோ இந்த படத்தோட பேர் 12 Angry Men. இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. ஏன்னா க்ரைம் த்ரில்லர் மூவின்ற படம் பூரா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியான படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12 Angry Men இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு பையன் அவங்க அப்பாவே கொன்றுவான். அதுக்கு சாட்சி வந்து ஒரு லேடி சொல்லுவாங்க, பையன் குத்தும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பெரியவர் சொல்லுவார், ஃப்ளாட்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தேன் அந்த பையன் ஓடனான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஜட்ஜி முடிவெடுக்க முடியாதனால ஒரு காமன் 12 பீப்புளை கூப்பிட்டு அவங்க ஆல்ரெடி நிறைய கேஸஸை சால்வ் பண்ணனால அவங்கள வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்காக அவங்கள டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ரூமில் அந்த 12 பேருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே 12 பேரில் 11 பேர் இந்த பையன் தான் இதை கொண்டு போய் பண்ணியிருப்பான், ஏன்னா ஐ விட்னஸ் இருக்குது அப்படின்றதுனால முடிவு எடுத்துருவாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் நாட் கில்ட்டி, இந்த பையன் அதை பண்ணியிருக்க மாட்டான், அவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த ஒருத்தரோட ஸ்பீச்சும் ஆர்கியூமெண்ட்லேருந்து தான் மொத்த படமும் ஸ்டார்ட் ஆகும். படத்தோட டைட்டில் வந்து 12 Angry Men. எல்லாருமே படத்தில் கோவப்படுவாங்க. ஆனால் வந்து ஒரு லாஜிக்கான விஷயம் வரும்போது அவங்க கோவத்தை தள்ளி வச்சுட்டு அவங்க அடுத்தடுத்த இதுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ படத்தில் இந்த கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ படத்தில் 12 பேருமே கடைசியாக என்ன சொல்கிறாங்க அதை வச்சு தான் ஜட்ஜு முடிவெடுப்பார். 12 பேரில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை மாற்றி சொன்னால் கூட அது அங்கேயே நின்றும் திரும்ப டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி தான் படம் முழுக்க போகும். ஸோ வந்து ஒரு அட்டகாசமான க்ரைம் த்ரில்லர் தான் இந்த படத்தை சொல்லணும். படத்தில் வர ஒவ்வொரு சீனையும் ட்விஸ்ட்டையும் ரொம்ப அழகாக ரிவீல் பண்ணுவாங்க. இந்த படம் வந்து எப்போயோ வந்தது, 1960 சம்திங் வந்த படம். ஆனாலுமே இப்போ நீங்கள் உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 10 நிமிட்ஸ்க்கு அப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தான கதை இந்த படம் தான். இதே மாதிரி மலையாளத்தில் ஒரு படம் வந்துருச்சு. அந்த படத்தோட பேர் ஆட்டம். அந்த படமும் இப்படி தான், ஒரு ட்ராமா ட்ரூப் இருக்கும். அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுவார். அந்த ஒருத்தர் யாருன்னு அந்த பொண்ணால் கண்டுபிடிக்க முடியாது இருட்டுக்குள்ளே. அதனால் மிச்சம் இருக்க எல்லாருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார் அந்த ஒருத்தர், யாராக இருக்கும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் படமே போகும். படம் வந்து கடைசியில் செம பெரிய ஒடசலில் போய் முடிச்சிடும். ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த படமும். ஆட்டம் மலையாளத்தில் வந்துருக்கு, அதையும் பார்க்கணும்னா பாருங்கள். இந்த 12 Angry Men படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, இது மாதிரியே தமிழில் பார்த்திபன் வந்து ஒத்த செருப்புன்னு ஒரு படம் எடுத்தார். அவர் ஒருத்தர் மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பார். அதுவுமே அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த படம் வந்து இந்த 12 Angry Men பற்றி தான் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை.